ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி இந்த வாரத்துக்கான ஷெட்யூலில் மேக்ஸுக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, சார் மேக்ஸுக்கு வந்து நாங்கள் எங்கெங்கே படிக்கிறது, எந்தெந்த இடத்துல இருந்து படிக்கிறது அப்படின்னு. மேக்ஸுக்கு வந்து நீங்கள் தமிழ் ஜிஎஸ் மாதிரி ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணியோ, ஒரு இதை ஃபாலோ பண்ணி உங்களால் படிக்க முடியாது. சரியா? ஸோ கொஷின்ஸ் வந்து நிறைய இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அந்த டாபிக் வந்து நிறைய ஸ்டாண்டர்டில் வந்து கலந்து கலந்து இருக்கும். ஸோ அதனால மேக்ஸ் வந்து நாங்களே உங்களுக்கு எல்லா சம்ஸும் வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? நம்ம கொடுக்குற சம்ஸை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதுலேருந்து தான் கேள்விகள் வரும். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க சம்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது போக இப்போ இங்கே நம்ம பார்க்குற மாடல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சோன்னே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸை வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? அதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து போடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க் சம்ஸே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து நான் லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? சரிப்பா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ யாருமே வந்து ரொம்ப வேகமாக இங்கே வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஒரே வீடியோவில் எல்லா மாடல் எல்லா சம்ஸையும் வந்து நம்ம போட்டு முடிக்க போகிறது கிடையாது. நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்களுடைய பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற சாப்டர் வந்து மேக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுலேருந்து ரெகுலராக வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இனிமேவும் கேட்பாங்க. கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ அதனால் இதை வந்து கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் எழுதும்போது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் நடத்தும்போது வீடியோ வந்து கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிப்பா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் a piece of work in 3 days and B in 6 days, in how many days will they complete the work together அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏ இருக்காங்களப்பா. ஏ வந்து ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? ஏன் சார் இப்படி 1/3ன்னு எழுதுறீங்க? 3 டேஸ்னா வெறும் 3 தானே? அப்படி கிடையாது. அதாவது ஒரு வேலையை மேலே இருக்கிறது வந்து வேலை, கீழே இருக்கிறது வந்து டேஸ். ஓகேவா? ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? ஏன்னா 2 பேரும் பார்க்கக்கூடியது ஒரே வேலை தான் இல்லையா? அதனால நம்ம இப்படி தான் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். 1/3 அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிஏ பாருங்களேன். பிஏ பொறுத்த வரைக்கும் 6 நாட்களில் வந்து முடிக்கிறார். இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 1/6ன்னு வந்து எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் அவங்களால வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? மொத்தமே வந்து ஒரு 3 மாடல் வரும். இந்த மாதிரி ஏ வந்து இவ்வளோ நாளில் முடிச்சாங்க, பி இவ்வளோ நாளில் முடிச்சாங்க, 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 2 பேர் வந்து ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் இல்லைன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரி சம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பைப் சம்ஸ் வரும். ஒரு குழாயில் வந்து இவ்வளோ தண்ணி வேகமாக வருது 2 குழாயில், இந்த பக்கம் ஒரு குழாயில் வந்து தண்ணி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து ஃபில் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்பளம் தொடர்பானது. 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதில ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், பிக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம பேசிக்லேருந்து தான் நான் உங்களுக்கு கொண்டு போறேன். ஓகேவா? நம்ம கிளாஸஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நீங்க மேக்ஸ்ல கண்டிப்பா 25க்கு 23 பிளஸ் எடுக்கிறது கன்ஃபார்ம். சரியா? உறுதி. அதில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா? நான் ஷூரிட்டி வந்து குடுக்குறேன். ஓகேவா? எல்லா மாடலும் உங்களுக்கு நடத்திருவேன். இப்ப டைம் அண்ட் ஒர்க்னு நம்ம எடுத்திருக்கோம்னா, டெய்லி ஒரு 3 மாடல், 4 மாடல் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா மாடலும் 30 மாடல், 35 மாடல் இருந்தாலும் எல்லா மாடலும் உங்களுக்கு நடத்தி, எல்லா மாடலும் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் வந்து குடுத்து உங்கள ட்ரெயின் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ அதனால நம்மளோட கிளாஸஸ ரெகுலரா பாருங்க. ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. புரியுதா? அதான் வந்து இங்க ரொம்ப 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 முக்கியம். நீங்க பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான், உங்களுக்கு அதிலிருந்து ஒரு சில மார்க்கு, ஒரு சில பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாதி பார்க்கிறதுலருந்து கேள்விகள் வராம, அடுத்த பாதியிலருந்து கேள்விகள் வந்துருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியுதா? ஸோ, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸ வந்து உட்காருங்க. ஓகேவா? ஸோ, ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டு உட்காருங்க. கிளாஸுக்குள்ள உட்காரணும் அப்படின்னா,
அது வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அத வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நம்ம வந்து உட்கார்ந்து அத வந்து பார்க்கணும். அத வந்து நம்ம வந்து கத்துக்கணும். எல்லா வீடியோல இருந்தும் நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து கத்துக்கணும். ஒவ்வொரு வீடியோல இருந்து நீங்க ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வந்து நீங்க இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்பனா தான் நீங்க படிக்கிறீங்க, நீங்க குரோத்ல இருக்கீங்கங்கிறது அர்த்தம். சரியா? சரி வாங்க. இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிளாஸஸ் வீடியோஸ்ல வந்து நம்ம கிளாஸ பத்தி மட்டும் நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம நெறைய விஷயங்கள் பேசணும் அப்டின்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிரும். அதனால நம்ம அத வந்து லைவ்ல வந்து தனியா பேசிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நைட்டு கூட ஒரு லைவ் வரலாம் அப்டின்னு சொல்லி இருக்கு. பார்ப்போம். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. லைவ் வரலாமா என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணலாம். சரி ஓகேப்பா. இப்போ நம்ம சம்க்குள்ள வரலாம். இப்ப இதான் குடுத்துருக்காங்க. ஏ 3 நாள்ல முடிச்சிருக்காரு. பி 6 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஏ பிளஸ் பி எத்தன நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப அப்படியே இத வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏ பிளஸ் பிப்பா. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்ன? 1/3 எடுத்திருக்கோமா? அடுத்து பியோட வேல்யூ பாருங்க. 1/6 எடுத்திருக்கோமா? சாரி இந்த இடத்துல பிளஸ் வரணும். ஓகேவா? பிளஸ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாரி ஃபிராக்ஷன்ல வந்துச்சுன்னா, நம்ம எப்பயுமே எப்படி எடுக்கணும்? கீழ உள்ள டினாமினேட்டர் இது 2யுமே வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல எடுத்துக்கணும். 3 இன்டூ 6 அப்படி எடுத்துக்கணும். சரியா? மேல வந்து என்ன போடணும் அப்படின்னா, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 மேல இருக்க இந்த சைடு ரைட் சைடு மேல இருக்கிற நம்பரோடையும், இந்த 6 வந்து இந்த லெஃப்ட் சைடு மேல இருக்கக்கூடிய நம்பரோடையும் வந்து நியூமரேட்டர் கூடயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி சென்டர்ல என்ன சிம்பிள் அங்கே குடுத்துருக்காங்களோ, என்ன சைன் வந்து பிளஸ்ஸோ, மைனஸோ என்ன இருக்கோ அத வந்து நம்ம அப்படியே போட்டுறணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 அப்ப வந்து 6 அடுத்து இந்த 3யும் இந்த 1யும் அப்ப பிளஸ் 3 ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நான் ஃபர்ஸ்ட் சம்முங்கிறதுனால இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன். யாரும் வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து கவனமா கேளுங்க. சரியா? ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ, அவங்களுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சொல்றோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்ப மேல என்ன இருக்கு? 6+3 இருக்கா? 6+3 9ன்னு போட்டுக்கோங்க. கீழ வந்து நீங்க எந்த மல்டிப்ளிகேஷனும் பண்ண வேணாம். அப்படியே வந்து அத போட்டுக்கோங்க. 3 இன்டூ 6ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து அடிச்சு குடுங்க. 1 3 3 3 9 சரியா? 1 3 சார் 3 3 3 சார் 9 அதுக்கப்புறம் இங்க பேலன்ஸ் ஒரு 3 இருக்கா? இங்க பாருங்க. இது 1 3 3 2 3 6 ஓகேவா? ஸோ 1 3 is 3 2 3 ஆர் 6 அடிச்சாச்சு. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டூ 1/2ன்னு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இத நம்ம எப்படி எழுதுவோம்? 2 டேஸ் ஓகேவா? ஒரு வேலைய 2 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப ஏயும் பியும் வந்து சேர்ந்து ஒரு வேலைய செஞ்சாங்க அப்படின்னா, 2 நாள்ல அவங்க முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? ஏ வந்து எவ்வளோ வேலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப ஏ வந்து 3 நாள்ல முடிக்கிறாரு. பி வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு. 2யுமே வந்து நம்ம பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணும்போது கீழ உள்ள டினாமினேட்டர் 2யுமே வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் சைன் பண்ணி 2யுமே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். மேல உள்ள நியூமரேட்டர் 2யும் வந்து கீழ உள்ள டினாமினேட்டர் மாத்தி மாத்தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளத ரைட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி நடுவுல என்ன சிம்பிள் குடுத்துருக்காங்களோ, அத நம்ம அப்படியே எடுத்து போட்டுட்டு ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்ப்பா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தடுத்து வந்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? சரி ஓகே. இப்ப பாருங்க. செகண்ட் சம் பாருங்க. அந்த சம் வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எழுதிட்டு அடுத்து செகண்ட் சம்க்கு வாங்க. ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில், ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது போன சம்ல எப்படி குடுத்தாங்க? ஏ இத்தன நாள்ல முடிக்கிறாரு. பி இத்தன நாள்ல முடிக்கிறாரு. ஏவும் பியும் சேர்ந்து எத்தன நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. சரியா? இந்த சம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஏவும் பியும் எத்தன நாள்ல முடிப்பாங்கன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. சரியா? பி தனியா எத்தன நாள்ல முடிப்பாங்கன்னு குடுத்துட்டாங்க. ஏ தனியா எத்தன நாள்ல முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நம்ம எடுத்து எழுதிறேன். உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்ப ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்கப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து இப்ப பி மட்டும் தனியாக 30 நாட்கள்ல. பி மட்டும் தனியா எத்தன நாள்ல முடிக்கிறாரு? 30 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப ஏ மட்டும் தனியா எத்தன நாள்ல முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏ பிளஸ் பில இருந்து இந்த பிய கழிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். கரெக்ட்டா? அப்ப நம்ம இத எப்படி எடுக்கணும்? ஏ பிளஸ் பி மைனஸ் பி. அப்ப ஏ கிடைச்சிருமா? ஏ பிளஸ் பில இருந்து பிய மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏ கிடைச்சிருமா? கரெக்ட்டா? ஓகே. இப்ப வந்து இத எப்படி எழுதிக்கணும்? 1/12 ஓகேவா? ஏ பிளஸ் பிக்கு வந்து 1/12 எடுத்துக்கிறோம். மைனஸ் போட்டுக்கிறோம். பியோட வேல்யூ என்ன? 30 அப்ப 1/30 எடுத்துக்கிறோம். இப்ப அதே மாதிரி நம்ம கீழ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றோம். எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். இதே மாரி இந்த மாரியும் நம்ம பண்ணலாம். 2 தான் இருக்கு அப்படிங்கிறம்போது. ஓகேவா? ஸோ அப்ப 12 இன்டூ 30 கீழ உள்ள நம்பர அப்படியே எடுத்து மல்டிப்ளை சைன் மட்டும் நடுவுல போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 30 மேல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 இன்டூ 1 30
ஓகேவா? நடுவுல என்ன சிம்பிள் வரணும்? இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதான் வரணும். இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ். ஓகேவா? திரும்ப இந்த 12 இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 12. ஓகேவா? ஸோ அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 30ல 12 போயிருச்சுன்னா 18 டிவைடட் பை 12 இன்டூ 30. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இத வந்து நம்ம அடிச்சு குடுத்தோம்னா என்ன வரும்? 6வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். சரியா? 3 18 ஈராறா 12. சரியா? 3 6 ஆர் 18 2 6 ஆர் 12. ஓகேவா? அடுத்து இங்க 1 3 3 10 3 30. ஓகேவா? 1 3 சார் 3 10 3 சார் 30 முடிஞ்சா? இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? இந்த 2 இருக்கு, இந்த 10 இருக்கு. இது 2யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. அப்ப A ஓட வேல்யூ என்ன? 20 டேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி 20 டேஸ். இதான் வந்து ஆன்சர். சரியா? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது வந்து பேசிக்கு. இதில நீங்க ஸ்ட்ராங்கா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு ஏ, பி குடுத்துட்டாங்க அப்படின்னா, சேர்த்து பார்க்கணும். இல்ல ஏ, பி சேர்த்து எவ்வளோன்னு குடுத்துட்டு, பிஓ, ஏஓ ஏதோ ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா, அதில என்ன வருதோ அத கழிச்சுட்டு நம்ம ஆன்சர் வந்து சொல்லிறலாம். ஓகேவா? மேல வந்து இத பொறுத்தவரைக்கும் மேல எப்பயுமே வந்து கீழ வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கணும். மேல வந்து அடிஷனோ, பிளஸ்ஸோ. ஓகேவா? கேள்விய பொறுத்து மாறும். கீழ ஆனா எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் சைன் தான் வரும். மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகே. அடுத்த சம். 3வது சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? A can complete a piece of work in 10 days. B can complete it in 15 days. ஓகேவா? If both of them do the work together and earn 1500 rupees, how will they divide the amount? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது A ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பாராம். அதுவே B 15 நாள்ல முடிப்பாராம். இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து ரூ. 1500 சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதுல Aக்கு எவ்வளோ சம்பளம்? Bக்கு எவ்வளோ சம்பளம்ங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க. A எவ்வளோ? 10 நாள். 1/10. ஓகேவா? 10 டேஸ்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி கூட வச்சுக்கிறோம். A 10 டேஸ். ஓகேவா? அடுத்து B. B எத்தன நாள்ல முடிக்கிறாரு? 15 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? இப்ப இத வந்து இப்ப Aயும் Bயும் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 1500 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சாரி 15,000ன்னு சொல்றேன். ரூ. 1500 ஏர்ன் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்ப இதுல என்ன நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா, Aவோட சம்பளம் எவ்வளோ? Bயோட சம்பளம் எவ்வளோ? இதான் வந்து நம்மள்ட்ட கேட்குற கேள்வி. ஓகேவா? போடலாமா? சரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ நாள் மொத்தமா வேலை பார்த்துருக்காங்க. இப்ப ஏவும், பியும் சேர்த்து மொத்தமா எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ரஃப்பா. ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி என்ன வருது? 10 டேஸ் பிளஸ் 15 டேஸ் ஈக்குவல் டூ 25 நாள் வந்து மொத்தமா வேலை பார்த்துருக்காங்கப்பா. ஓகேவா? இப்ப அடுத்து நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஏர்னிங்ஸ் இருக்கு. இப்ப ஏ பிளஸ் பி டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவோ அது எவ்வளோ? ரூ. 1500. ஓகேவா? இந்த 2 டேட்டாவும் இருக்கு. இப்ப நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 25 நாள் வேலை பார்த்து ரூ. 1500 சம்பாரிச்சிருக்காங்க. சரியா? அப்ப ஒரு நாள் அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ? 1500. அத டோட்டலா அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்களோ, அந்த நம்பர டிவைட் பண்ணணும். சரியா? எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, டிவைடட் பை எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப 5 டேபிள்ல அடிக்கலாம். சரியா? ஐ அஞ்சா 25. சரியா? 5 5 ஆர் 25 மேல பாருங்க. 3 அஞ்சா 15. 3 5 சார் 15ஆ பக்கத்தில் 2 ஜீரோவா அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஓரஞ்சா 5, ஆறஞ்சா 30. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பாருங்க. ஆறஞ்சா 30. இந்த ஜீரோவ அப்படி இங்க சேர்த்துக்கோங்க. 60 அவ்வளோதான். அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 60 வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. சரியா? இப்போ இதுதான் வந்து கணக்கு. அப்ப ஏ வந்து 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. ரூ. 60 ஒரு நாளைக்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 10 நாளைக்கு ரூ. 60. ஓகேவா? அப்ப இது எவ்வளோ வரும்? ரூ. 600. ஓகேவா? பி அதே மாதிரி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு? 15 நாள் வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு ரூ. 60 ஒரு நாளைக்கு. அப்புட்ன்னா, அப்ப அவருக்கு எவ்வளோ வரும்? ரூ. 900 வரும். 900 வரும். சரியா? ஸோ இப்ப இதுதான் அவ்வளோதான் ஆன்ஸரா? ஏ 600 பி 900 அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இதுதான் தப்பு. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த ரூ. 600 அப்படிங்கிறது தான் பியோட சம்பளம். இந்த 900 அப்படிங்கிறது தான் ஏவோட சம்பளம். இது அப்படியே வந்து இங்கே உல்டாவா மாறிடும். புரியுதா? ஏன் அப்படின்னா, யாரு கம்மியான நாட்கள்ல வேலைய முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதிக சம்பளம். ஓகேவா? ஸோ, இங்க அதுதான் வந்து மெயின். ஏ வந்து 10 நாள்ல வேலைய முடிச்சிடுறாரு. அதனால அவருக்கு 900 வந்து சேலரி தராங்க. ரூ. 900 வந்து சேலரி தராங்க. இதுவே பி வந்து 15 நாள்ல தான் முடிக்கிறாரு. அப்ப அவருக்கு ரூ. 600 தான் சம்பளம்.
ஓகேவா? யாரு கம்மியான நாட்கள்ல அந்த வேலைய முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதிக ப்ராஃபிட். அதிக நாள்ல முடிக்கிறவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான். ஓகேவா? ஸோ அப்ப ஏ 900, பி 600 இங்க இருக்கா பாருங்க. ஏ 900, பி 600 ஆப்ஷன் சி. இதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஹோம்வொர்க் சம் வந்து நான் டெலகிராம் குரூப்ல போட்டு விடுறேன். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு கீழயே வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகேவா? நான் இப்ப பேசிக்கா நம்ம மத்த விஷயங்கள் பேசுறதுக்கு, நம்ம ஒரு லைவ்ல வந்து வரலாம். சரியா? நீங்க எப்ப வர்றது, என்ன எப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டைமிங்ல வந்து அவைலபிளா இருப்பீங்க, எந்த டைமிங் வந்தா லைவ் வந்தா நல்லா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து லைவ்ல வந்து பேசலாம். ஓகேவா? ஏன்னா கிளாஸஸ் வீடியோல என்ன கிளாஸோ அத மட்டும் நான் சொல்லிர்றேன். ஓகேவா? ஏன்னா வந்து இங்க நான் வந்து உங்கள வந்து வீடியோ வந்து நான் எல்லாத்தையும் பேசி நான் உங்கள உட்கார வைக்கணும், பண்ணணும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகேவா? இங்க பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து எப்படி சப்ஜெக்ட் எப்படி நம்ம எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதனால நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ள நான் போம்போதும் வந்து அந்த அந்த லெசன பத்தி சொல்லிட்டு நான் டைரக்ட்டா சப்ஜெக்ட்குள்ள போயிர்றேன். மத்த விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படிங்கிறம்போது கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கமெண்ட்டெல்லாம் வச்சு வந்து நம்ம ஒரு லைவ் வரலாம். சரியா? 1 நாள் 2 நாள் விட்டு ஒரு லைவ் வரேன். அந்த லைவ்ல நம்ம என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பேசிக்கலாம். எந்த டைமிங்ல வரலாம் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி ஓகே. நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.